இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணதே இல்லை நான். இதுக்கு எனக்கு நானே வச்சுக்கிட்டு சூனியம் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் அன்றைக்கி சரியான ஹெக்டிக்கான வேலையில் இருந்தேன். அது கூடவே வந்து ஒரு ஆர்டர் தான் வந்துட்டு சாக்கோலாவா ப்ரௌனி ஆர்டர் வந்து இருந்துச்சு. நான் நிறையா வந்து சாக்கோலாவா ப்ரௌனி ஆர்டர் வந்து பண்ணியிருக்கேன். பட் அது எல்லாமே ஹோம் டெலிவரி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா அது வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ரீசனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஹோம் டெலிவரி தான் கொடுத்துருக்கேன். பக்கத்தில் கொடுக்குறவங்களோட ஆர்டர்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அன்றைக்கி என்னமோ தெரியல, நான் சாக்கோலாவா ப்ரௌனி வந்துட்டு ஆல்ரெடி அவங்க நம்மள்ட்ட ப்ரௌனி வாங்கியிருக்காங்க. நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருந்த போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களுமே பெங்களூர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த தடவை 31st அன்றைக்கி வந்துட்டு நியூ இயர் அன்றைக்கி கிடைக்கணும். ஸோ கொஞ்சம் கூட நான் மூளையே இல்லாமல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நார்மலாக ப்ரௌனியை பேக் பண்ணுற மாதிரி அப்படி கூட இல்லாமல் அதை விடவும் கொஞ்சம் மோசமாகவே எந்த ஒரு தைரியத்தில் அப்படி பேக் பண்ணனே தெரியல. அது கார்ட்போர்ட், அந்த வெளியில் இருக்க கார்ட்போர்ட் பாக்ஸோட உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக வச்சுட்டு ஒரு கிளிங் ரேப் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் ஷேக் ஆகாமல் இருக்கிற மாதிரி அங்கங்கே பேப்பர்ஸ் மட்டும் வச்சு சென்ட் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் அது அந்தளவுக்கு ஸ்பாயில் ஆகிருந்துருக்கு. எல்லாத்தையுமே தலைக்கீழே கொட்டி பார்சல் கொரியர் போகும்போது பார்த்திங்கன்னா வீடியோலேயே உங்களுக்கு தெரியும், ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவங்க எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணோன்னே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். லிட்டரலி சொல்லணும்னா எனக்கு அடுத்த வயசு சாப்பாடு வாயிலுக்குள்ளே இறங்கவே இல்லை. உடனே அவங்களோட அமௌண்ட்டை நான் ரீபே பண்ணினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்கு அப்படியே அகேன்ஸ்டாக ஃப்ரெண்டுக்கு அவங்க வீட்டில் பார்சல் ரிசீவ் ஆனதோட மெசேஜ் வந்து அனுப்பியிருந்தா. அதை பார்க்கவும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸோ இல்லை வாழ்க்கையோ எப்படி எடுத்துக்கிட்டாலும் குட் ஆர் பேட் எதுவாக இருந்தாலுமே லைஃப்பை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போகணும். அதுக்கான சொல்யூஷனை தான் தேடணும் தவிர அதுக்காக வெக்ஸ் ஆகிறதுனால ஒன்றுமே மாற போகிறது கிடையாது.